வணக்கம். ஆன்மீக செய்திகள். மன்னார்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா செப்டம்பர் 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. மன்னார்குடி வாமணி ஆற்றங்கரையில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் இருந்து மேளதாளம் இசைக்க ஊர்வலம் துவங்கியது. சுமார் 600க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை அடைந்தனர். பின்னர் முத்துமாரியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வரும் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறுகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று சுப்பிரபாதம், அர்ச்சனை, தோமாலை ஆகிய நித்திய பூஜைகளுக்கு பிறகு கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. வழக்கமாக ஏழுமலையான் கோவிலில் தெலுங்கு வருடப்பிறப்பு, ஆணிவார ஆஸ்தானம், வருடாந்திர பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும். இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவம் 24ஆம் தேதி தொடங்க உள்ளதால் இன்று கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. மூலவர் கருவறை பட்டு துணியில் மூடிய பின்னர் கோவில் முழுவதும் சுத்தம் செய்து பச்சை கற்பூரம், கிச்சிலி கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், திருச்சூரணம் உள்ளிட்ட மூலிகை கலவை தெளிக்கப்பட்டது. இதனால் காலை 6 மணி முதல் நடை அடைக்கப்பட்டது. காலை 11 மணிக்கு மேல் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஏற்பாடுகள் அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக குஞ்சுமணி ஸ்ரீ கண்ணனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
பஞ்சவர்ண பட்டுடுத்தி செண்பகப்பூ மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் ஆதிசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார். வாத்தியங்கள் முழங்க, வேத பாராயண கோஷ்டி பாடிவர, சன்னதி வீதி மற்றும் மாட வீதிகளில் வீதி உலா வந்து ஸ்ரீ கண்ணன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகளும் திரளான பக்தர்கள் திரண்டு வந்து குஞ்சுமணி ஸ்ரீ கண்ணனுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து சுவாமி தரிசனம் செய்து எண்ணெய் பிரசாதம் பெற்று சென்றனர்.